सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। न हेतुत्वेन अनन्तरवृत्त कर्मावबोधापेक्षम् अपशब्दं ब्रूमः अपितु क्रमप्रतिपत्त्यर्थम् यथा हृदयस्याग्रे विद्यते अथ विश्वायाः अथ वर्षतः इति அடுத்த கேள்வி. அதாவது அபகத்தம் ஆனந்தரியா இருக்குங்கிறது தீர்மானம் பண்ணாது. ஆனா ஆனந்தரியம்னு சொன்னா எதுக்கு ஆனந்தரியம் அப்படிங்கிறது இப்ப சர்ச்சை நடந்துருக்கு. அப்ப தீர்மானமாக கர்மானந்தரியம் இல்லைன்னு பண்ணிட்டார். கர்மாவபோதம் அபேதானந்தரம்ங்கிறது இங்க சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கர்ம விசாரானந்தரங்கிறதும் கிடையாது, கர்மா விசாரானந்தரங்கிறதும் கிடையாது அப்படின்னு தெரியாது. இப்ப என்ன சொல்லலாம்? இது எல்லாத்தையும் நிராகரணம் மட்டும் நீங்க என்ன காரணம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம், அதாவது தர்மம் பிரம்ம ஜிஜ்ஞாச வரத்துக்கு முன்னாடி எதனுடைய ஆனந்தரியத்தை சொல்றோமோ அது அந்த பிரம்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு ஒரு புஷ்பல ஹேதுவாக இருக்கு. அப்படி இல்லை, நீங்க சொன்னது எதுவுமே இல்லை, அதனால சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சாரு. ஆனா நான் இப்ப என்ன கேட்கப்படும், ஆனந்தரியத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வஸ்து அடுத்தபடியா வரக்கூடிய காரியத்துக்கு ஹேதுவாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் உதாரணம் தான், அந்த பசுயாகத்துல பசுவுடைய அந்த அங்கங்கள் இருக்கு, அவயவங்கள், இதெல்லாம் அவதானம் பண்றதுக்கு கிரமம் சொல்லப்பட்டது. முதல்ல ஹிருதயத்தை அக்ரே அவர்ஜதி, முதல்ல ஹிருதயத்தை அவதானம் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அக வக்ஷதா வக்ஷத்து அக ஜிஹ்வா அக வக்ஷத்து இந்த மாதிரி கிரமங்கள் சொல்லிருக்கு. அப்ப ஜிஹ்வாயாக அகவர்ஷதா ஏன் சாதாரண ஆனந்தரம் தானே அர்த்தம். அப்படின்னா ஹிருதயத்திலேருந்து அவதானம் பண்ணினாத்தான் ஜிஹ்வாலேருந்து பண்ண முடியும் ஒண்ணும் இல்லையே. அதுக்கப்புறம் ஜிஹ்வா அவதானத்துக்கு இதுக்கு முன்னாடி பண்ணின ஹிருதயாவதானங்கிறது ஒன்றும் காரணம். அப்ப என்ன ஆச்சு, இந்த அசதம் எந்த கிரமம்னு ஒரு கிரமத்தை சொல்றதுக்காக வரும் இல்லையா. எல்லாத்தையும் அவதானம் பண்ணணும், ஒண்ணுக்கு ஒண்ணு காரியகாரண பாவம் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பண்ண முடியாது இல்லையோ, ஏதோ ஒரு கிரமத்துல தானே பண்ணி ஆகணும். இத்தனை கிரமம் வச்சிருந்தால் பிரயோகத்துல விசேஷம் இருக்கணும். அதனால ஒரு கிரமம் வேணும், அந்த கிரமத்தை சொல்றது விவிதமான கிரமம் வேணும். ஏதோ கிரமத்தை இப்போ ஹிருதயாவதானம் பண்ணிட்டு அவன் விஸ்வக்கு அவதானம் பண்றான்னு சொன்னா, முன்னாடி பண்ணின ஹிருதயாவதானம் விஸ்வா அவதானத்துக்கு ஹேது கிடையாது. ஆனா அத விஸ்வாயான்னு இருக்கு. விஸ்வாவதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக வக்ஷதா வக்ஷத்துல இருந்து அவதானம் பண்றான் அப்படின்னு சொன்னா அது விஸ்வாவதானம், அதுக்கு ஹேது இல்லை. ஆனா அதுக்கப்புறம் பண்ணணும்னு கிரமத்தை சொல்லக்கூடிய. அப்ப அதே மாதிரி அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அகம் பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற இடத்துல கூட இதுக்கு முன்னாடி அந்த கர்மாவபோதமோ கர்மமோ எதுவோ வச்சிருக்கோம், நாங்க ரொம்ப ஜாஸ்தி இது பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் இது பண்ணணும்னு நியமம், அது இதுக்கு ஹேதுவா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கர்மாவபோதமானது இதுக்கு ஹேதுவா இருக்கணும்னு நம்ம வேண்டாம். ஆனால் அது பண்ணிட்டு தான் இது பண்ணணும்னு, அதுக்கப்புறம் இது பண்ணணும்னு ஒரு கிரமத்தை சொல்றதுக்காக இந்த அர்த்தம் வந்திருக்கலாம். அர்த்தம் ஆனந்தரியம் தான். ஆனா ஆனந்தரியம் சொல்லி இது கிரமத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கு சொல்லலாமே கேள்வி. ஹேதுத்வேன அனந்தரவృత్త கர்மாவபோதாபேட்சம் அபசப்தம் ப்ரூமஹா. பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு ஹேதுவாக முன்னாடி இருக்க வேண்டிய கர்மாவபோதத்தை சொல்லுகிறது இந்த அபசப்தம் அப்படின்னு நான் சொல்லல. அப்படின்ட்டு கிரம பிரதிபத்தியம், அந்த சர்வ ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா இது ரெண்டுக்கும் ஒரு கிரமத்தை தெரிவிக்கிறது இந்த அபசப்தம். அப்படி உள்ள அபசப்தத்தை உதாரணம் காண்பிக்கிறார். யதா ஹிருதயஸ்ய அக்ரே அவர்ஜதி அப ஜிஹ்வாயாக அப வக்ஷதா. இந்த உதாரணங்கள் அதுதான் ஏது தேசம் காவல். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அது தேவத்தை ஒன்னா அவதான கிரமம் தான், அவதான கிரமம் அப்படின்னு சொன்னா. இப்ப என்ன சித்தாந்தி சொல்வார், கதே கதயுக்தம் நீ சொன்ன திருஷ்டாந்தத்துக்கும்
இப்ப சொல்ல வேண்டிய இடத்துலயும் வித்தியாசம் இருக்கு. நியாயசூத்திரேபிச்ச ஏககர்த்திருக்கானாம் பகூனாம் யுகவதனுஷ்டான அசம்பவாத் அவசியம் பாவினி கிரமே குருயாதது தன் நியமம் அகசப்தா. அது என்ன நியாயசூத்திரேபிக்கு அப்படியே ஆரம்பிச்சிருக்கா? ஒண்ணு விட்டுக்கொள்ளு இல்ல அப்படிதானே இருக்கு. ஏககர்த்திருக்கத்வேன சேஷ சேஷினோமோ ஏகாமாஞ்ச பகூனாம் ஏகசேஷி சம்பந்தானாம் அதிகாராந்தர பிரவೃತ್ತಿ உபஜீவினாஞ்ச பவதி நேதரதா நஹி தர்மஜித்யாசயோஹோ ஏதேஷாம் அன்யதமத்வே பிரமாணமஸ்மி தரிதமாக. அதாவது என்னன்னா, நீங்க சொல்ற திருஷ்டாந்தத்துல கிரமங்கிறது அபேட்சிக்கலாம். என்ன கிரமம்னு அவனே கேட்பான். எந்த கிரமத்துல இது பண்ணணும், இத்தனை அவதானங்களை என்ன கிரமத்துல பண்ணலாம்னு கேட்டா அப்ப கிரமத்தை சொல்ல வேண்டிய அவசியம். ஆகாங்க வரலாம், அப்போ பதில் கொடுக்கும். கேள்வி எப்போ கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லலாம். அப்ப என்ன, இது என்ன கிரமம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆகாங்க வரணும். திருப்பி இந்த கிரமத்தை சொல்லிடுவோம். எப்போ கிரமாகாங்க வரும், பல காரியங்களை ஒரே ஆசாமி ஒரே கர்த்தா செய்யணும் அப்படின்னு வந்தால், அதுவும் சேர்த்து செய்யணும்னு வந்தால் அப்பதான் கிரமாகாங்க வரும். நீ சொல்லு நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா இல்ல, ஒரே சமயத்துல இத்தனை ஒரு காரியத்தை கொடுத்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எதுக்கப்புறம் எது செய்யறது நம்ம கேள்வி. அங்கதான் கிரமாகாங்க செய்கிறது. இப்ப இத்தனை அவதானங்களும் நம்ம பண்ணியாகணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, எல்லாமே ஒரே சமயத்துல பண்ணியாகணும். எப்படி பண்றது, கிரமமா தான் பண்ணியாகணும். அப்ப எந்த கிரமத்துல அப்படின்னு கேட்கும்போது ஹிருதயஸ்யாத்ரிய வத்தியதி அசதித்வாயாக அதெல்லாம் சரியா. அப்போ அநேக காரியங்கள் ஒரே ஆசாமி செய்யணும் அப்படிங்கிறது எப்போ சேரும், அதுக்கு மூணு விதமான சூழ்நிலை சொல்லப்படுறது. என்ன, ஏக கருத்திருக்க அங்கம் அங்காங்கி பாவம் இருக்கும். அது பிரதானம், இது அங்கம் அப்படின்னு சொன்னா சாங்கமான பிரதானம் தான் நமக்கு பலத்துக்கு சாதனமாகும். அதனால அங்கத்தோடு சேர்த்து பிரதானத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டையும் ஒரே சமயத்தில் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதனால எது முதல்ல எது பின்னாடின்னு கேள்வி வரும். அந்த இடத்துல கிரமாகாந்தை ஏற்படும். சேஷானா இது ஒண்ணு. சேஷானாங்க பகூனாம் ஏகசேஷி சம்பத்தானாம், ஒரே பிரதானம். ஆனா இந்த பிரதானத்துக்கு அங்கங்கள் நிறைய அங்கங்கள் இருக்கு, பல அங்கங்கள் இருக்கு. அப்ப ஒரே பிரதானத்துக்கு இத்தனை அங்கங்கள் வந்ததுன்னா அந்த அங்கங்கள்லாம் எந்த கிரமத்துல பண்ணணும் அப்படின்னு அங்கேயும் ஆகாங்க வரணும். மூணாவது அதிகாராந்தர பிரயத்தி உபஜீவினாங்க. அதை அனுஷ்டானம் பண்றவனுக்கு தான் இங்க பண்றதுக்கு அதிகாரம் அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த இடத்துல கிரமத்துக்கு ஆகாங்க எப்படின்னா கோதோகன் இப்படி சொல்றது. அதாவது சமத்தையின் ஆபப்பிரணி நிர்பூர்ண மாசத்துல அபாப்பிரணயம் அப்படிங்கிற இந்த கர்மாவை சமசங்கர பாத்திரத்தினாலே செய்ய வேண்டியது. ஆனால் ஒரு பசுகாமனாக எஜமானன் இருந்துட்டானால் அப்ப இதே காரியத்தை சமசத்துக்கு பதிலாக கோதோகனத்தினால பண்ணலாம். அப்ப கோதோகனையில பசுகாமத்திய பிரணயே அப்படின்னு, கோதோகனை பசுகாமத்திய பிரணயே அப்படின்னு சொன்னாக்க இந்த கோதோகனத்தால அபாம்பிரணயம் பண்றது எங்கேயோ இஷ்டத்துக்கு கொண்டு வைக்க முடியாது. கோதோகனம்னா பால் கறக்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்துல ஜலத்தை எடுத்து வச்சு தனியா வச்சுட்டா ஒண்ணும் ஆகாது. கரிதபூர்ணமாக பிரகரணத்துல அந்த கிரமம் வருமோ சமசேனாப பிரணயத்துங்கிறது. சமசேன அபாம்பிரணயம்ங்கிறது எந்த கிரமத்துல வருதோ அதே கிரமத்துல சமசத்துக்கு ஸ்தானத்துல இந்த கோதோகனை வச்சு பண்ணும். இல்ல விசேஷம் வரும், சாமியத்தில் வரப்படாதுன்னு சொல்லுவேன். விகிருதியில இல்ல, பிரகிருதியில கோதோகன பட்டுக்காம சமசேனாபம் பண்ணது. கோதோகன பட்டுக்காம அது தேவை இயக்கத்தால் பண்ணது. பட்டுக்காமலாம் இல்லை, அதனால அப்படி பண்றாங்க. சமசம் தான் நிச்சயம் நிச்சயம் தான். இது மாத்திர காம இதுதான், அதான் அது விசேஷம் இருக்கும். ஆமா, காமத்துக்கு உபயோக அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரத்துல பதி நித்திய திரவியத்திலையும் வருது. நித்திய திரவியம் 10 திரவியத்துல, நித்திய திரவியத்துல 10 நித்திய திரவியத்துல இதுவும் வருது, நெருங்கி வருது.
அப்போ இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கத்தியால பண்ணலாம். ஆனா நிச்சயமான அந்த கர்மாவுக்கு அதிகப்படியாக அவனுக்கு ஆசை இருந்ததுன்னா அதை அப்படியும் பண்ணிக்கலாம். சங்கல்பத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டு செய்திட்டா போகும். அதே மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி இது. ஆக இது கோதோகன பற்றிதான் நித்திய திரவியத்துல நமக்கு அந்த உதாரணம் வராது. ஆனா கோதோகனங்கிறது காமியம் இல்லையா? இந்த காமியத்துக்கு அதோட கிரமம் இருக்கு. ஏன்னா இதை பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம்னா அதை அனுஷ்டானம் பண்றவனுக்கு தான் அதிகாரம். அது இல்லாம வர்ணம் பண்ணினா பழகும். அதனால அந்த இடத்துல கிரமம் வரும். அப்ப 3 இடத்துல கிரமத்துக்கு ஆகாங்க. அங்கம் பிரதானம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா சாங்கமாக அனுஷ்டானம் பண்றவனுக்கு என்ன கிரமம்னு கேள்வி வருது. ஒரே பிரதானத்துக்கு பல அங்கங்கள் இருக்குன்னா இந்த அங்கங்கள் எல்லாம் என்ன வரிசையில எப்படி அவசானம் பண்றதுன்னு அங்கம் வரும். அதை பண்றவனுக்கு தான் இதுல அதிகாரம்னு சொன்னா அப்ப இது அங்க அதை பண்ணிட்டு வரைக்கும் எந்த இடத்துல இதை சேர்க்கிறதுன்னு கிரமாகாந்த வரும். சரியா? இப்படியாக உதாரணங்கள். இந்த 3 விதமும் தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா விஷயத்துல இல்லை. தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசால இது பிரதானம், இது அங்கம் கிடையாது. இது 2மா சேர்ந்து ஒரே பிரதானத்துக்கு அங்கமா இருக்கு, அதுவும் கிடையாது. அதுல அதிகாரம் இருந்தாதான் இதுல அதிகாரம், இதுல அதிகாரம் இருந்தாதான் அதுல அதிகாரம், அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை. அப்ப கிரமாகாங்கிறது இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறது கிரமபோதனார்த்தா அதுவும் அபசப்தா அது எப்படி சொல்ல முடியும்? நியாயசூத்திரேபிச்ச ஏககர்த்திருக்கானாம். நியாயசூத்திரம்னா நியாய போதக சூத்திரம். வாக்கியார்த்த தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய நியாயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூத்திரம் நியாயசூத்திரம். அப்பேற்பட்ட சூத்திரங்கள்ல கூட ஏககர்த்திருக்கானாம் பகூனாம் யுகபத் அனுஷ்டான அசம்பவாத் அவசியம் சாதிக்கிறமே. ஒரே ஆசான் ஒரே கர்த்தாவாக இருக்கும் போது பகூனாம் பல காரியங்கள் அனுஷ்டானம் பண்ண வேண்டி இருக்கும் போது யுகபத் அனுஷ்டான அசம்பவாது சேர்த்து அனுஷ்டானம் பண்றதுங்கிறது முடியாது. அப்போ அவசியம் சாதிக்கிறமே ஏதோ ஒரு கிரமம் சொல்லிதான் ஆகும். அப்படி இருக்கும்போது குருவாதது தன்னியமும் அபசப்த அந்த கிரமத்தை நியமம் இந்த கிரமத்துலதான் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, இந்த கிரமத்துல பண்ணுன்னு நியமம் சொல்லுவான். ஆனால் ஏககர்த்திருக்கத்துவம் எப்ப வரும்? ஏககர்த்திருக்கத்துவம் சேஷ சேஷினோம். சேஷம்னா அங்கம், சேஷினா பிரதானம். ஒண்ணு சேஷானாந்த பகூனாம் ஏக சேஷி சம்பத்தானாம். ஒரே சேஷி ஒரே பிரதானத்துக்கு பல அங்கங்கள் சேர்ந்திருக்குன்னா அந்த அங்கங்கள் விஷயத்தை கிரமம் வரும். அதே மாதிரி அதிகாராந்தர பிரயுக்தி உபதீனாந்த 3வது சொன்னேன். இந்த மாதிரி இடத்துல வரும் ஏககர்த்திருக்கத்துவம் நிகரத்துவம். இந்த மாதிரி இல்லைட்டா அந்த மாதிரி ஏககர்த்திருக்கத்துவம் வராது. அப்படி சொல்லலாம். அதே சிரவணம் மனனம் நிதிக்காரம் அப்படிங்கிறதுல சிரவணம் முதல்ல, அப்புறம் தான் மனனம். மனனம் பண்ணவே முடியாது. சிரவணம் இல்லை, விஷயம் தெரியாது. எனக்கு விஷயமே தெரியாம எப்படி மனனம் பண்ண முடியும்? அதனால சிரவணம் அவசியம் முன்னாடியா, அப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதிக்காரம். இது 2. அதனால பலோபகாரியம் பண்ணி சிரவணத்திலேருந்து பலம் வரத்துக்கு சககாரியாக அந்த சிரவணம் வரலாம். ஆனா சிரவணம் வரத்துக்கு முன்னாடி இந்த கர்மாவோட கிரமம் சொல்றதுக்கு அதுதான் இங்க வருது இல்லையா? அதுக்கும் கிரமம் சொல்றதுக்கு இந்த கர்ம யோகங்கிறது உங்களுக்கு சித்தி வரத்துக்காக. இது சித்தி வந்தவன அதிகாரியா இருக்கணும். ஆனந்தரியம் இல்லை, ஆனந்தரியம் சொல்லணும் இல்லை. ஏற்கனவே சித்தி இருந்ததுன்னா அப்ப அவனுக்கு கர்மயோகம் வேண்டாம். அதாக பிரம்ம ஜிஜ்ஞாசா வரத்துக்கு முன்னாடி அவசியம் இருக்க வேண்டியது என்னவோ அதுடைய ஆனந்தரியத்தை தான் இருக்கணும். தர்ம பிரம்ம ஜிஜ்ஞாசையோகோ ஏதேசாம் அந்நதமத்து பிரமாணமஸ்தி. இந்த 3 விதத்துல ஏதாவது ஒரு விதமா ஆகுது இல்லை. கடிதமாக யதாத ஹிருதயாத்யவதானானாம் ஆனந்தரியம் நியமஹா கிரமஸ்ய விவக்ஷிதத்வா நததா இஹ கிரமோ விவக்ஷிதஹா. இது பாஷ்யம். சேஷசேஷித்வே அதிகிருதாதிகாரேவா பிரமாணாபாவாத் தர்ம பிரம்ம ஜிஜ்ஞாசையோ. சேஷசேஷித்வேங்கிறதுக்கு 2 அர்த்தம். சேஷம் ஒண்ணு, சேஷி ஒண்ணு, சேஷசேஷ பாவம் இல்லை அப்படிங்கிற சேஷசேஷ பாவம் அர்த்தம். ஒரு சேஷ பல சேஷங்களுக்கு ஒரு சேஷி இருந்தாக்க அப்பவும் சமாசேஷம் வரும். அதிகம் சேஷானாம் சேஷி சேஷ ஒண்ணு, சேஷஸ்ய சேஷஸ்ய சேஷசேஷனம் தயோர் பாவகா சேஷசேஷி பாவகா அப்படி வரும். ஆக 2 அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த சேஷம் அசாபித்யா.
யதா ஆத்மீயாதீனாம் சன்னாம் யாகானாம் ஏகம் ஃபலம் ஸ்வர்க விசேஷா ஏவம் தர்ம பிரம்ம ஜிஞாசயோரபி ஏகம் ஃபலம் ஸ்வர்கः ततः क्रमापेक्षायां तन्नियमार्थः जगतः ஒண்ணு. இது என்னன்னா நீங்க சொன்ன இடங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி அதனால கிரமம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இல்லாத இடத்துலையும் கிரமம் இருக்கு. எப்படி இப்ப தரிச பூர்ணமாகத்துல தரிசம் பூர்ணமாகும் அப்படின்னு சொல்லப்படுறது மூணு பிரதான யாகம். இப்ப தரிசத்துல அது பூர்ணமாகத்தை முதல்ல எடுக்கணும். முதல்ல பூர்ணமாகும். பூர்ணமாகத்தை முதல்ல எடுக்கணும்னா ஆத்மீயம் உபாம்சியாதம் அக்னிசோமி, ஆத்மீய புரோடாசம் உபாம்சியாதம் அக்னிசோமி புரோடாசியாதம் 3 யாகம். இந்த 3 யாகத்துல முதல்ல வருது ஆத்மீயம், அதுக்கு அடுத்தது மத்தியத்துல உபாம்சியாதம், அதுக்கப்புறம் அக்னிசோமி. 2 புரோடாசம் நடுப்புற இது ஒரு கிரமம். இப்ப இந்த இடத்துல கிரமம் இருக்கு. இந்த கிரமத்துல இருக்கு இது 3 பிரதானம். இது ஒண்ணு பிரதானம், இன்னொரு அங்கங்கிறது கிடையாது. இது 3 ஒண்ணுக்கு அங்கங்களும் இல்லை. அதே சமயத்துல இது ஒண்ணு அதிகிருத அதிகாரமும் கிடையாது. நீ சொன்ன 3 இதுவும் இது இல்லை. ஆனா கிரமம் உண்டா இல்லையா? ஆக இந்த 3 விதம் இருந்தாதான் கிரமம்னு இருக்கணும் இல்லை. அதே மாதிரி தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா விஷயத்துல 5வது பாவம் ஒரே பிரதானத்துக்கு 2 அங்கமா இருக்கிறது. அதெல்லாம் இல்லாட்டா கூட கிரம சொல்லத்துல என்ன தப்பு சொல்லலாம். இந்த அதிகத்தின் கிரமத்தை சொல்லணும். ஆனா இங்க ஏன் கிரமம் அபேட்சை வருதுன்றது ஒரே பலத்தை 3 யாகம் சேர்த்து உண்டாக்கணும். 3 யாகம் பண்ணாதான் பலம் வரும். அப்ப அதனுடைய பலம் ஒன்னா காரியம் ஒன்னா ஏன் அப்ப அந்த காரியத்தை பண்ணணும்னா 1 மாத்திரம் பண்ணினா போற 3 யாகமும் பண்ணணும். 3 இல்ல 6 பண்ணணும். பின்னாடி வேற ஒரு 15 சேர்த்து இன்னொன்னு இருக்கு தரிசனம், அதையும் சேர்த்து பண்ணணும். அப்ப என்னாச்சு சேர்த்துனா ஒரு காலத்துல பண்ண முடியாது. அது 15 நாள் காத்துல இருந்து அப்புறம் பண்ணினா அது ஒரு கர்மா. அதான் சேர்றது. வேற சேர்த்து பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? 15 நாள் காத்துல இருந்தா பண்ணணும். ஆக இத்தனையும் சேரணும். 6 சேர்ந்தா தான் உங்களுக்கு அந்த பலம் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரே பலத்துக்கு சாதனமா இருக்கிறதுனால 1 மாத்திரம் பண்ணினா அந்த பலம் வராததுனால கர்த்தாவாக இருக்கிறவன் கேட்பான், சரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னா என்ன கிரமத்துல பண்றது? அங்கேயும் கிரமாகாங்க வரும். அதே மாதிரி இங்க கிரமாகாங்க வரலாம்னு தெரிவிச்சுன்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்னா தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா இது 2ம் பண்ணினால் இவனுக்கு சொர்க்கம் வரும். எங்க இருக்குன்னு கேட்காதுங்க. இது பண்ணா சொர்க்கம் வரும்னு நினைக்கிறது அப்படின்னு கேட்டா பல சொல்லாத இடத்துல விசுஜிஞானம்னு ஒரு நியாயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு கைதி. அந்த நியாயத்தை வச்சுட்டு சொர்க்கம் சொல்லிக்கிறான். ஆக இது 2ம் பண்ணினா சொர்க்கம் வரும். அதனால அப்ப எந்த கிரமத்துல பண்றதுன்னு கேட்பான். அப்ப சூத்திரக்காரர் சொல்றாரு முதல்ல தர்ம ஜிஜ்ஞாசை முடியும், அதுக்கப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ண 2 சேர்த்து பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி வச்சுக்கலாம். யதா ஆத்மேயாதீனாம் சன்னாம் யாகானாம் ஏகம் ஃபலம் ஸ்வர்க விசேஷா ஏவம் தர்ம பிரம்ம ஜிஜ்ஞாசையோரபி ஏகம் ஃபலம் ஸ்வர்கः ததः க்ரமாபேட்சாயாம் தன்னியமார்த்தः ஜகத்ः இது சொல்லலாமே. யதாவா இன்னொரு விஷயம் சொல்லலாம். இன்னொரு விதம் பலம்னு மாத்திரம் இல்லை, அது நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சும் பேசலாம். எப்படின்னா யதாவா துவாதசி லட்சணைக்கு தர்மஹா ஏகோ ஜிஜ்ஞாஸ்ய. இப்போ பூர்வமீமாம்சை சொல்றேன். அது 12 அத்தியாயம் ஒன்று. 12 அத்தியாயத்துல ஒரு கிரமம் இருக்கும். இது முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம். 12 அத்தியாயமும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்றது. எதை நிரூபணம் பண்றது? தர்மத்தை நிரூபணம் பண்றது. ஆனால் தர்மத்தை நிரூபணம் பண்றதுக்கு இந்த ஒவ்வொரு அத்தியாயமும் அது அந்த தர்ம விஷயத்துல ஒவ்வொரு அவாந்தரமான விஷயத்தை நிரூபணம் பண்றது. ஒண்ணுல தர்ம பிரமாணம், இன்னொன்னுல தர்மஸ்வரூபம், இன்னொன்னுல அதுல அங்க பாகம், இன்னொன்னு எது பிரயோஜனம் எது பிரயோஜனம்ங்கிறது. அப்படி எல்லாம் வரிசையா ஒண்ணு அதிகாரம் என்ன கிரமம், இன்னொன்னு என்ன அதிகாரம், யாருக்கு அதிகாரம், இப்படியாக அவாந்தரமாக தர்ம சம்பந்தப்பட்ட 12 விஷயமாக பிரித்து நிரூபணம் பண்றது. ஆக இந்த அத்தியாயங்கள்லாம் ஒரு கிரமமா தானே சொல்லி வந்திருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து பலம் ஒன்னா இருந்தாலும் ஒரு கிரமாகாங்க வரும். கிரமமாக அனுஷ்டானம் பண்றோம் அந்த தரிச பூர்ணமாக யாகங்களை. அதே மாதிரி விஷயம் ஒன்னா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரிசையா கிரமமா நிரூபணம் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால 12 அத்தியாயம் கொண்டு ஒரு
தர்மசாஸ்திரம் ஏற்பட்டிருக்கு, தேவையை பண்ண மீமாம்சா சாஸ்திரம். அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கலாம். முன்னாடி ஒரே பல வர்க்கம்னு வச்சு சொல்லலாம்னு சொன்னேன். அதே மாதிரி பிரம்ம ஜிக்ஞாசா இது ரெண்டுக்கும் நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் ஒண்ணு வச்சுக்கலாம். எப்படி தெரியுமா? ஒரே வேதத்தை தானே ரெண்டு பேரும் தேவனியும் வேதவியாசர் ரெண்டு பேரும் விசாரம் பண்றான். மீமாம்சை வேதத்தை தாண்டி ஒண்ணும் போலயே, வேதத்துக்குள்ளதானே விசாரம் பண்றான். வேதங்கிறது ஒண்ணுதானே. அப்ப என்ன பண்ணினானா, வேதத்துல 2 பாகத்தை பண்ணிட்டு பூர்வ பாகத்தை நான் பண்றேன், உத்தர பாகம் இது பண்ணேன்னு சொல்லி விவாதம் பண்ணிவிட்டான். அப்ப இது ஒரு கிரமம் கிடையாது. கர்மகாண்ட பாகத்துக்கு முதல்ல விசாரம் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் உத்தர பாகத்துக்கு இது கிரமம் வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது லட்சணம். லட்சணம்னா இங்க அத்தியாயம் என்னது? இங்க லட்சண சப்தத்தினால அத்தியாயத்தை சொல்லுவா. 12 அத்தியாயங்கள். 12 அத்தியாயங்களிலும் என்ன பிரதான ஜிக்ஞாசா விஷயம், நிரூபணம் பண்ணப்படுற விஷயம் என்னன்னா தர்மஹா ஏகா ஜிக்ஞாசா. தர்மம் தான் அந்த விசாரம், நிரூபணம் பண்ற விஷயம். பிரதிலட்சணம் அம்சாந்தர பரிசோதனையா. ஆனா அந்த தர்மத்தை பத்தி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பௌனருக்கும் கிடையாது, திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, முதல் அத்தியாயத்துல தர்மத்தை பத்தின பிரமாணம், 2வது அதனுடைய வேதாபேதம், இப்படி வரிசையா வரும். இங்கேயும் அதே மாதிரி பார்ப்போம். 4 அத்தியாயம் பண்ணியிருக்காரு. 4 அத்தியாயத்துல எல்லாமா சேர்த்து பிரம்ம விசாசான்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லாமே பிரம்ம விசாரம். ஆனா ஒரே பிரம்ம விசாரம் இல்லை. ஒரு இடத்துல சமன்வயம், அவிரோதம், சாதனம், பலம் இப்படிலாம் பிரித்து வச்சிருக்காலும் இல்லையோ. யசாவா அப்பின்னப்பி கன்று இந்த வேதாந்த சாஸ்திரத்துல சதுர்ஜிரபி லட்சணம் ஏகம் பிரம்ம ஜிஜ்ஞாசம் தத்திரக்கு அம்சாந்தர பரிசோதனைன்னு லட்சணானாம் கிரம நியமம். அப்ப என்ன அம்சத்தில் எப்படி கிரமம் வச்சுக்கிறதுன்னு சொன்னா அதெல்லாம் பார்த்து யோஜனை பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல சமன்வயாத்தியாயம், அப்புறம் அவிரோதாத்தியாயம், அப்புறம் சாதனம், அப்புறம் பலன்னு ஒரு கிரமம் வச்சுருக்கா இல்லையா. இதே மாதிரி தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசைன்னு சொல்லலாம். ஏவம் தந்திரத்வயேன பூர்வ மீமாம்சா சாஸ்திரம், உத்தர மீமாம்சா சாஸ்திரம் இது ரெண்டும் சேர்ந்து நான் ஒரு வேதார்த்தம்னு சொன்னேன். இது சொல்றா ஒரே வேதார்த்தம்ங்கிறத விசிஷ்டாத்வைதிகளை வளம் சொல்றான். ஒரே வேதார்த்தத்தை தான் ஜிஜ்ஞாசை பண்றாங்க அளவுக்குன்னு சொன்னேன். இவர் என்ன சொன்னார்னா தந்திரத்வயில ஏகம் பிரம்ம ஜிஜ்ஞாசம், பிரம்மம் தான் ஜிஜ்ஞாசம். அதுல தத்திர கிரம நியமார்த்தா அபசப்தா. முதல்ல தர்ம ஜிஜ்ஞாசை அதுவும் உபயோகப்படுறதோ இல்லையோ, பிரம்ம ஜானத்துக்கு உபயோகப்படுறதுன்னு பல விதமா சொல்லி பார்த்தோம். ஆக பிரம்மன் தான் ஜிஜ்ஞாசம். ஆனா அதுக்கு இந்த கிரமத்துல நீ வரிசையா படிச்சுன்னு வரணும், அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டுக்காரர் சொன்னார், ரெண்டுலே இல்லை. தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா இது ரெண்டுக்கும் பலமும் வேற. அதே மாதிரி விஷயமும் வேற, நிரூபணம் பண்ற விஷயமும் வேற. தர்ம பிரம்ம ஜிஜ்ஞாசையோ இது சம்பந்த பல ஜிஜ்ஞாச வேதாச்ச. முன்னாடி சொன்ன கர்ப்ப பிரம்ம ஜிஜ்ஞாசையோகங்கிறது இங்க அனுபவிச்சுக்கணுமா? எப்படி பின்னமா இருக்கு அதை சொல்றாங்க. சமீப பேதம் கதையதி அபேதய பலம் தர்ம ஜானம். பூர்வாம்ச சாஸ்திரம் படித்தா தர்ம ஜானம் வந்தது. தர்ம ஜானம் வந்தால் அதுல இருந்து என்ன பிரயோஜனம் அவனுக்கு அப்படின்னு கேட்டால் அனுஷ்டானம் பண்ணி அபேட்சிதமான இஷ்டமான பலத்தை அடையணும். சச்ச அனுஷ்டானாபேட்சம். தர்மம் தெரிஞ்சு விட்டாங்கிறதுனால உடனே அவனுக்கு சொர்க்கம் அது கிடைக்காது. அதை தர்மம் தெரிஞ்சுட்டு எது தர்மம்னு தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டானம் பண்ணாதான் அதனுடைய பலன் கிடைக்கும். தர்மம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராது. இதே சச்ச அனுஷ்டானாபேட்சம். நம்ம பாட்டுக்காரர் என்ன பண்றார், இது பிரம்ம ஜானத்துக்கு என்ன பலன்னு கேட்கவே முடியாது, கேட்கறதுக்கே இல்லை. பிரம்ம ஜானம் வந்தாலும் பலனே இனிமேல் என்ன பண்ணணுங்கிறது அங்கே இல்லை. இதே பலம் அபியுதயா பலம் தர்மஜானஸ்ய இது பிரசித்தமிவ. அபியுதயா இதுதான் தர்மஜானத்துக்கு பலம். அபியுதயம்னா என்ன? இப்ப இருக்கிறத விட உயர்ந்த நிலை, சொர்க்கத்துக்கு போகலாம், அங்க போகலாம், பல விஷயங்கள் ஆசைப்பட்ட நிலைகள்லாம் வருது. இதுதான் அபியுதயம்னு சொல்றோம். சத்தியத்துக்கு விசம்பாதா. இந்த விஷயத்துல ஒன்றும் விபரீதத்தி யாருக்கும் ஆட்சேபம் கிடையாது. தர்மம் பண்ணினா நல்ல அபியுதயம் ஏற்படுங்கிறதுல விசம்பாதம் இல்லை. ததபி அந்த அபியுதயமான பலம் ஞானத்திய பலம். அதுக்கு ஜீயத்தை எதை தெரிஞ்சிருந்தானோ அதுக்குரிய பலம். தெரிஞ்சின்றதுக்கு அந்த பலம் கிடையாது. தெரிஞ்சுட்டானேங்கிறதுக்காக அந்த பலம் இல்லை. தெரிஞ்சுட்டு எதை தெரிஞ்சிருந்தானோ அந்த வஸ்துடைய பலம் அதையும் அனுஷ்டிச்சாதான் வரும்.
अपि ज्ञेयत्व तस्यापि न ज्ञेयत्वादेव फलं किन्तु अनुष्ठीयमानत्वம் அது அனுஷ்டானம் பண்ணினாக்கா அந்த பலன் கிடைக்கும். ஆனா இது எப்படி நித்திரேத பலம் பிரம்மஜானம் நக அனுஷ்டானாந்தராதேசம். இந்த பிரம்மஜானம் வரும். பிரம்மஜானத்துக்கு பலம் என்ன? முக்தின்னு சொல்லுவோம். பிரம்மஜானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன அனுஷ்டானம் பண்ணலாம்? பிரம்மத்தை அனுஷ்டானம் பண்றதா? கர்மஜானத்துக்கு அப்புறம் கர்மானுஷ்டானம் பலம் வரும். பிரம்மஜானத்துக்கு அப்புறம் என்ன அனுஷ்டானம்? ஒரு அனுஷ்டானம் இல்லை. நக அனுஷ்டானாந்தராதேசம். முக்தியே கைக்கு வந்து கொண்டாச்சு. ब्रह्मज्ञानस्य फलम् अपवर्गः अपवर्गः न मोक्षः तत् नित्यसिद्धः அது ஒன்றும் புதுசா உண்டாக்கப்படுறதில்லை. மோட்சங்கிறது கர்மபலம் மாறி புதுசா வரக்கூடியது நித்திய சித்தமா இருக்கு. அதுவும் எங்கேயும் இருக்குங்கிறது வேற இல்லை. அவ்வவசிதா ஆத்மஸ்வரூபமாகவே இருந்துருக்கு. சம்வேத்தியா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பிரயத்தனம் பண்ணா அதுக்கு சுப்பிரகாசமா இருந்துருக்கு, பிரகாசிச்சுட்டே இருக்கு. ஆனால் அப்ப ஏன் அதுக்காக பிரயத்தனம் பண்ணோம்னு கேட்டா எதா அவித்யா சம்சார ஹேது அது மறைஞ்சிருக்குங்கிறத நமக்கு தெரிகிறது. மோட்சங்கிறது நம்முடைய ஸ்வரூபந்தான். அது ஒன்றும் புதுசா அடைய வேண்டிய சமாச்சாரமே இல்லை. அப்ப எதுக்காக மோட்சவாகனம் மோட்சத்துக்காக பிரயத்தனம் பண்றான்னு சொன்னா இருக்கிறது தெரியல. அது தெரிய அந்த அவித்யங்கிறது ஆவரணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றதுக்காக சாதனம் பேசுறான். அவித்யாம் அனிவர்த்தையும் வித்யாவுடைய இப்ப பாருங்க, அந்த கர்மஜானத்துக்கு அப்புறம் கர்மானுஷ்டானம் வரா மாதிரி பிரம்மஜானத்துக்கு அப்புறம் இங்க ஒண்ணு அனுஷ்டானம் இல்லைன்னு காண்பிக்கிறார். பிரம்மஜானம் வந்ததுன்னா இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அவித்யை நிவர்த்தி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு. என்ன அனுஷ்டானம் பண்ணோம்னா இந்த அவித்யை விரட்டுவோம். ஆனா பிரம்மஜானம் வரைச்சே அவித்யை போடும். பிரம்மஜானம் வந்ததுக்கு அப்புறம் அவித்யை காத்துட்டு இருந்ததுன்னா அப்போ இதை விட்டு வரலாம், அனுஷ்டானம் பண்ணலாம் ஏதாவது. ஆனா அது வரச்சே போயிடுங்க. பிரம்மஜானம் வந்ததுக்கு அப்புறம் அவித்யை வரட்டுறதுன்னு இன்னொரு அனுஷ்டானம் இது இல்லை. அவித்யாம் அனிவர்த்தயந்தி வித்யாவுடைய அவித்யை போக்காமல் வித்யங்கிறது மாத்திரம் உண்டாகிறதுங்கிறது இல்லை. அது வந்தாங்க சொல்ல பிரகாசம் வந்து இருக்க நிவர்த்தி பண்ணாமலே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமோ? 8 வாரத்தில் இருந்தே இருக்கு, பிரகாசமும் வந்து சேர்ந்து சொல்றது. சதேவம் அத்தியந்த விலட்சணத்தா இந்த விதத்துல பார்க்கறது அந்த பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசா இது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்துருக்கு. அத்தியந்த விலட்சணத்துவா பிரஸ்தான வேதாச்ச அதனுடைய மார்க்கம் வேற இதனுடைய மார்க்கம் வேற. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னன்னா வெறும் பலம் விஷயம் மாத்திரம் இல்லை, அதிகாரி கூட வித்தியாசப்படுறான். ரொம்ப வித்தியாசம். பல ரோஜகம் எல்லாமே வித்தியாசம். அஞ்சும் காமிச்சுட்டார் பாஷிகார். அதாவது இந்த பூர்வ மீமாசையில விதி விசேஷம் இது ரெண்டுமே விதிதான்னு ஒரு வாதம் ஏற்பட்டது. ஏன்னா இது நீங்க இருக்கு அங்கே நீங்க இருக்கு பார்த்ததா. அதனால விசேஷன்ற ஒரு தண்ணியில அதுவும் விதிதான் அப்படின்னு அறவே ஆரம்பித்தான். இதை கண்டிக்கிறதுக்கு அவ என்ன சொன்னானா 5 காரணங்கள் காண்பிச்சு இது 5 வித்தியாசப்படுறதுனால ஏதோ இது விசேஷம் பல புத்தி பிரமேய அதிகாரி போதக வேதக பலம் புத்தி அதாவது வாக்கியத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஞானம் பிரமேயம் இதனால அறியப்படுற விஷயம் அதனால அறியப்படுகிற விஷயம் இதுக்கு அதிகாரி அதுக்கு அதிகாரி போதகம் இந்த ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரமாணத்துக்கும் அந்த பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 5 வித்தியாச காரணத்தினாலே பஞ்சதா அத்தியந்த பின்னத்வா ஏதோ இது விசேஷயோகோன்னு சொல்றோம். என்ன பார்க்கிறேன், ஒரு விதி ஒரு விசேஷம் ரெண்டையும் வச்சுக்காங்க. ஸ்வர்காமோ விவேகம் இது விதி, பிராமணம் நகன்யா இது விசேஷம். இந்த விதி இதையும் நீ விதின்னு சொல்லலாமே, இந்த கொள்ளக்காரன் விதி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். இதுவும் விதிதான் அதுவும் விதிதான். இவர்கிட்ட சொல்றா ஆனா 2 வித்தியாசம் பாரு. ஸ்வர்காமோ எஜேதான்னு சொன்னா இவன் பேசாம இருக்கா, இவனுக்கு பிரவೃತ್ತಿ உண்டாகுது. பேசாம இருக்கிறவனுக்கு என்ன ஆச்சு, ஓ எனக்கு ஸ்வர்க்கம் போனோம் உடனே நான் அந்த வேலை செய்யணும் உடனே பேசாம இருக்கிறவனை தூண்டி விடுறது பிரவೃತ್ತಿ உண்டாகுது. சரியா? அங்க
அவன் ஏற்கனவே தவிர்த்துக்கிட்டு இருந்தான், சொல்ல போயிட்டு இருந்தான். அப்படி இருக்க நகர்த்தவியா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தடுக்க இருக்கும். ஒரு இடத்துல பிரவருத்தியை உண்டாக்குறது, இன்னொரு இடத்துல உண்டான பிரவருத்தியை தடுத்து நிறுத்துறது. அப்ப பல வித்தியாசப்படுறியா? இதனுடைய பிரயோஜனம் அப்பிரவருத்தனை பிரவருத்தியை உண்டாக்கி விடுறது விதிஸ்தலத்துல. நிவர்த்தனை அங்க பிரவருத்திக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டான். அப்ப அதை நிறுத்துறதுதான் அந்த விசேஷத்தினுடைய பிரவருத்தியை உண்டு கொண்டிருக்கு. அப்ப இதனுடைய பிரயோஜனமும் அதனுடைய பிரயோஜனமும் வித்தியாசப்படாது. போகம் எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த வாக்கியத்தை கேட்டா அவன் இது நான் செய்யறான் அப்படின்னு போகம் வருதான். அவன் வேணுமே நன்னாத்மை செய்யணுமே, அதை பார்த்தா செய்யக்கூடாது அப்படின்னு வருது. செய்யணுங்கிற புத்தியும் செய்யக்கூடாதுங்கிற புத்தியும் விருப்பம் இல்லையா? அப்ப இந்த புத்தி போகம் ஏற்படுறது, வாக்கியத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த போகம், அதுலயும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மூணாவது, இது அப்பிரவருத்தன், பிரவருத்தி வராதவன் அதிகாரி, அங்கே பிரவருத்தி வந்தவன் அதிகாரி. விசேஷத்துல எவன் பேசாம இருக்கான அவனை பார்த்து அது பண்ணாதேன்னு சொன்னா அந்த வேஸ்ட் வாக்கியம். கலைஞ பக்கமே பண்ணாம ஒருத்தன் இருக்கான், கலைஞ பக்கம் பண்ணாது அப்படின்னு அவனை பார்த்து சொன்னா வாக்கியம் இருக்கும். கலைஞ பக்கம் பண்றது எவன் போறானோ சேப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு அவனுக்குதான் அது சார்த்தது இல்லையா? அப்ப அதிகாரி அங்க பிரவருத்தன் அதிகாரி விசேஷத்துல, அப்பிரவருத்தனாக இருக்கிறவன் விதிஸ்தலத்துல அதிகாரி. அப்ப அதிகாரியும் வித்தியாசப்பட்டு போறான். அடுத்தது பிரமேயம். அந்த விதி பார்த்தா அது இவனுடைய இஷ்ட சாதனத்தை போதிக்கிறது. இது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி விசேஷம் இருக்கு, அனிஷ்ட சாதனத்தை போதிச்சு கொடுக்கும். செய்யற காரியம் தப்பான காரியம், அது அனிஷ்டத்தை கொடுக்கும். அப்ப இஷ்ட சாதனத்தா புத்தி அனிஷ்ட சாதனத்தா புத்தி அந்த பிரமேயம் இருக்கு. பிரமேயத்துல வித்தியாசம், போதக வாக்கியத்திலும் வித்தியாசம். இந்த விதிவாக்கியத்துல நன்மை கிடையாது. சத்தியாமோ இது அது நயதேச மாதிரி நகன்யா அதை ஒரு நாள் சேர்த்துட்டாக்கா அங்க விசேஷ வாக்கியமா கிடைக்கும். நான் இல்லாம வெறும் விதிவாக்கியம் ஆகாது, விசேஷ வாக்கியம் ஆகாது. ஆக நாவோட சேர்ந்து விதி விசேஷமா இருக்கு, நான் இல்லாமல் விதி ஆறுது. அப்படிதானே? அப்ப இந்த 5 விதமாக சின்னமா போனதுனால விதியும் விசேஷமும் தனியாதான் வச்சிருந்தாங்க. 2 அந்நியாசம் சொல்லியிருக்கேங்கிறதுக்காக நீங்கிறதுக்காக ஒன்னா கிட முடியாது அப்படின்னு மீமாம்சைகள் சொல்றாங்க. அதே மாதிரி இதையும் 5 விதம் உண்டு. பிரம்ம ஜிஜ்ஞாசா, தர்ம ஜிஜ்ஞாசா, இந்த விஷயத்திலையும் அதே மாதிரி இந்த பாடம் வரிசையா காமிக்கிறோம். ஆச்சரியம் இருக்கு. அதாவது பலபேதம் காமிச்சுட்டார். பலபேதம் இங்க அபுதயம் பலம் தர்ம ஜிஜ்ஞாசா ஸ்தலத்துல, பிரம்ம ஜிஜ்ஞாசா ஸ்தலத்துல நிச்சேயகம் பலம்னு பலம் வித்தியாசப்படும். போதம் பார்த்தீங்கன்னா போதத்திலையும் வித்தியாசம் வரும். எப்படி போதம்னா, இது தர்ம ஜிஜ்ஞாசா ஸ்தலத்துல போதம் வந்துட்டா ஒண்ணும் போறாது, அதுக்கப்புறம் அனுஷ்டானம் பண்ணணும். அங்க வந்தாலே போறோம், ஒண்ணும் பண்ண வேண்டியது. அப்ப போதத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியது பாக்கி, அந்த போதத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டியது இல்லை. அப்ப இந்த போதத்துல வித்தியாசம் இருக்கு. இந்த போதத்துக்கு அந்த போதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிகாரியும் வித்தியாசம் தான். அங்க அந்த பலம் வேணும் இந்த பலம் வேணும்னு ஆசைப்படணும். போதத்துக்கு இருக்கானு அவன் அதிகாரி. இது மோக்ஷேஷா உள்ளவன், அதெல்லாம் மாண்டான்னு வைராக்கிய சம்பந்தனா இருக்கான். முமுக்கு இது அதிகாரி, சாதனை பற்றி சம்பந்தம். அப்ப அதிகாரி வைரக்கம். அதே மாதிரி இப்ப அதிகாரி போதகம் விதிஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா போதகம் 5வது பல புத்தி பிரமேயம். அந்த பிரமேயம் அனுஷ்டேயமான காரியம். இவன் அதை பாட்டுக்காரே சொல்றார், இவன் எப்போ அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ அந்த சமயத்துல அவனுக்கு தர்மம் இல்லை. அவங்ககிட்ட அனுஷ்டானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட சேரும். ஆக ஞானகாலே அச்சு இவன் தெரிஞ்சுக்கலாமே தவிர சாஸ்திரத்தினாலே அவன் தெரிஞ்சுக்கிற சமயத்துல அவங்ககிட்ட அந்த தர்மம் கிடையாது. அவன் தெரிஞ்சுக்கிற தர்மம் பண்ணினாதான் வரும். ஆனால் வேதாந்தத்துல அவன் எப்போ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறானோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு அவங்ககிட்ட. அவனையாது பிரம்மவா இடம் அக்ர ஆசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பிரம்மா தான். அப்ப எல்லாத்தையும் இவன் புதுசா தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி போதகம் அங்க மின்கடிதமான வாக்கியம் விதிவாக்கியமா இருந்தா அப்பதான் விதிவாக்கியமாகும். முன்னாடி
சப்தம் உள்ள வாக்கியம் தான் அந்த அர்த்தத்தை போதிக்கும். இது இல்லாத வாக்கியம் தான் இதை போதிக்கும். விபகர வாக்கியம். அப்ப இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து ரெண்டு ஜிக்ஞாசுக்கும் ஒரே அதிகாரியா பண்றதுங்கிறது தப்பு. இது வேற அது வேற, ரெண்டுக்கும் மார்க்கம் வித்தியாசமா போச்சு. இது வேற அது வேறன்னு வச்சுக்கிறது தான் தேவை. சதேவம் அத்தியந்த விலட்சணத்துவா இதான் பிரஸ்தான பேதாசம். இது வேற அது வேறதான், மார்க்கமே மாறியா போச்சு, வழி வேற இருக்கு. பலத்வாரேனாபி ஏக உபனிபாதா. ஆக ரெண்டு விளக்கம் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஆசாமி ரெண்டு வராங்கிறது அதெல்லாம் முடியாது. ஏன்னா பிரமாதாந்தா தந்திரத்துவ இந்த ரெண்டுல இது முதல்லையா அது முதல்லையா அப்படின்னு அவனுக்கு சிரமமே வரல. ஏன்னா ரெண்டும் சேர்த்து பண்ணலாங்கிறது தோணவே இல்லையே. அதனால இந்த பிரமாதாந்த வருது. விஜயாசியம் புனகா அத்தியந்த விலட்சணம். அதெல்லாம் இந்த விஜயாசியம்னா விஷயம், அந்த வித்தியாசம் இது ரெண்டு வித்தியாசான ஒரேமாதிரி சப்தம் இருக்குன்னு ஏமாறாது. அந்த வித்தியாசா விஷயமும் இந்த வித்தியாசா விஷயமும் ரொம்ப வித்தியாசம். எப்படி யதா காரியோ தர்மஹ புருஷ வியாபார தந்திரஹ ஸ்வஜானகாலே அசித்த சப்தாதஹ பிரசமே தந்திரே விஞ்ஞாஸ்யஹ. அங்க விசாரித்து தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த தர்மமானது இது அனுஷ்டானம் பண்ணாதான் சித்தமாகும். இதன் தெரிகின்ற காலத்துல அது இல்லை அப்பேற்பட்டது. இஹது நித்திய நிவர்த்தம் புருஷ வியாபார அனபேட்சம் பிரம்ம விஜ்ஞாசம். இது எப்போதும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் இவன் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. பிரம்மத்தை அப்பேற்பட்ட பிரம்மம் இந்த நிரூபணம் விஜ்ஞாசமாக இருக்கும். பேர்ல தெரிகிறது பூர்வமாங்க உத்தரமாங்க. ஆனா விவகாரம் இருக்கு பூர்வதன்று உத்தரதன்று அப்படின்னு. அது எதை வச்சு சொல்றதுன்னா அந்த விஷயம் எந்த பாகத்தை வேதத்தை எந்த பாகத்தை அது விசாரிச்சதோ அந்த பாகங்களுக்கு பூர்வோத்தர பாகம். அதனால உபனிஷத்துங்கிறது அநேகமா உபனிஷத்தான இந்த சாஸ்திரத்துக்கு வச்சுதான் உபனிஷத்து அநேகமா கடைசியில் தான் வரும். ஆரம்ப இடமும் கர்மகாண்டத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த வேதத்துல ரெண்டு பாகமா பிரிக்கும் போது அது பூர்வம் இது உத்தரம். அதை வச்சுட்டு இந்த மீமாம்சைக்கு பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா அப்படின்னு வேலை செய்ய இது ரெண்டும் ஒண்ணு. அதுல இந்த பூர்வ பாகம் உத்தர பாகங்கிறது அதுவும் சொல்லும். அது அவர் முன்னாடி பண்ணிட்டார், இது அப்புறம் பண்ணினார். அது எப்படி தெரியுதுன்னா அங்க உள்ள சொன்னதெல்லாம் சில இடத்துல சூத்திரத்துல எடுக்கிறாரு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அது முன்னாடி எடுத்து இருந்தார். ஆனாலும் இந்த பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை எல்லாம் இன்னைக்கு வந்ததுன்னு ஜெயிச்சு வரத்துக்கு முன்னாடியும் இருக்குது. அப்ப பாதராயணர் வரத்துக்கு முன்னாடியும் பிரம்மகாம்சம் இருக்கிறாரு இருக்கு. ஆமா, இப்போ நமக்கு சூத்திரம் கிடைச்சிருக்கு. இந்த சூத்திரம் இந்த சூத்திரம் அந்த சூத்திரம் இதுக்கு அதுக்கு முன்னாடி இதுக்காக ஜெயிச்சு வரத்துக்கு முன்னாடி பூர்வகாம்சா சாஸ்திரம் கிடையாது அப்படி இல்லை. வேற சூத்திரம் பாணி வியாக்கரணம் பண்ணினான். அவருக்கு முன்னாடி வியாக்கரணமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏகப்பட்ட வியாக்கரணம் வந்து அதுக்கு முன்னாடி. ஆக நாம இது சௌரியமா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துருக்கோம். இதுதான் அப்படி இருக்கே தவிர இதுல ஒரு பூர்வத்தை எல்லாமே அனாதிகாரமா வந்துட்டு இருக்கு. அதனால அந்த பூர்வ உத்தர பாவம் சொல்றதுங்கிறது அவ்வளவு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சித்தாந்தம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல சோதனா பிரவருத்தி வேதாந்த